சொல்லி காட்டுறாங்க, கான யூதவ் அலா அஹ்மஸி கதமைஹி ஜம்ரத்தான், அவருடைய உள்ளங்கால்களில் 2 நெருப்பு கங்குகள் வைக்கப்படும். அதன் காரணமாக அவருடைய மண்டை கபாலம் கொதித்து வடியும். அந்த அளவிற்கு மிக பயங்கரமான வேதனை தான் நரகத்தில் குறைந்தபட்ச வேதனை. இந்த வேதனையில் அபூ தாலிப் நிரந்தரமாக இருப்பார். இந்த அபூ தாலிப்பை கெடுத்து நாசமாக்கின எது தெரியுமா? அவர் வாழும்போது வாழ்ந்த நண்பர்கள். அவர் மரண தருவாயில் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப் அவர்களிடம் வருகிறார்கள். யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ், என்னுடைய தந்தையின் சகோதரரே, லா இலாஹ இல்லல்லாஹ், எல்லா வணக்கங்களுக்கும் தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஏகத்துவ கலிமாவை சொல்லிவிடுங்கள். அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிவிடுங்கள். மரணிப்பதற்கு முன்பாக இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் மொழிந்து விடுங்கள். உஹாஜுலக பிஹா இன்தல்லாஹ், அந்த ஒரு வார்த்தையை கொண்டு, அந்த ஏகத்துவ திருக்கலிமாவை கொண்டு, அந்த தௌஹீதுடைய வாசகத்தை கொண்டு உங்களுக்காக நான் அல்லாஹ்விடம் வாதாடி எப்படியாவது உங்களுக்கு நான் சொர்க்கத்தை பெற்று தந்து விடுவேன் என்று அல்லாஹ்வுடைய இறுதி தூதர், சொர்க்கத்துடைய தலைவர், இறுதி நபி அங்கே தன்னுடைய சிறிய தந்தையிடம் மன்றாடுகிறார், கெஞ்சுகிறார், எப்படியாவது இந்த வார்த்தையை சொல்லிவிடுங்கள். ஆனால் அபூ தாலிபுடைய நண்பர்கள், அபூ ஜஹல் அங்கே இருக்கின்றான், அப்துல்லா இப்னு அபி உமையா அங்கே இருக்கின்றான். அபூ தாலிபை பார்த்து கேட்கிறார்கள், அதர்கபு அம் மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய கொள்கையை நீங்கள் வெறுக்கப் போகிறீர்களா? நம்முடைய நண்பர்கள் அவங்களுடைய கொள்கையை தான் நம்ம கிட்ட திணிப்பாங்க. அபூ தாலிபுடைய நண்பர்கள் அபூ தாலிப் அவர்களை மீளவே முடியாத பெரும் நஷ்டத்தில் தள்ளினார்கள். அபூ தாலிப் மரண தருவாயிலே அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபுடைய கொள்கையில் தான் இருக்கின்றேன் என்று சொல்லி அவர் மரணித்து விடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த துக்கம் தாங்க முடியாமல் சொன்னார்கள், லா அஸ்தக்ஃபிரன்ன லக மாலம் உன்ஹு அன்க, அல்லாஹ் என்னை தடுக்கின்றவரை உங்களுக்காக நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவேன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தான், நபியே இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீர் நாடியோருக்கெல்லாம் நேரான வழியை நீ செலுத்திவிட முடியாது. வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் தான் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகின்றான். மா கான லின் நபியி வல்லதீன ஆமனு அயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகின் வலவ் கானு உலில் குர்பா மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், எவ்வளவு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் இணை வைத்த நிலையில் மரணித்தவர்கள் நரகவாதிகள் தான் என்று தெரிந்த பிறகு அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவது நபிக்கும் தகுதி கிடையாது. நபிக்கு மட்டும் கிடையாது, ஈமான் கொண்ட எந்த மூமின்களுக்கும் தகுதி கிடையாது.